வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ, ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்உள்ளங்களுக்கும் நன்றி. அ திமுகல ராஜ்யசபா எம்பிக்கள் லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்குது. அதுல மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதேபோல கமலஹாசன் தவிர்த்து வில்சன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் அவர் சட்ட ரீதியாக நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால. அவரை தவிர்த்து முஸ்லீம்களுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு திருமதி சல்மா அவர்களுக்கு குடுத்திருக்காரு. அதேபோல இந்துக்களுக்கு அப்படின்றத விட சிவலிங்கம் அப்படிங்கிறது வந்து உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரு சீட்டு குடுத்திருக்காங்க. ஸோ இப்படி எல்லாவற்றையும் கவர் பண்ற மாரி இந்த லிஸ்ட் இருக்கு. இப்ப கமலஹாசன் குடுத்தது வந்து பிராமணர்களுக்கு குடுத்த மாரி கூட இருக்கு. எல்லாரையுமே கவர் பண்ண மாரி ஒரு லிஸ்ட்டா எம்பி லிஸ்ட்டா இருக்கு. ஸோ இத பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது திமுக ராஜ்யசபா எம்பிக்கள் லிஸ்ட்ல வைகோ பேர் இல்ல. ஏன்னா வைகோவோட பதவி இந்த இதோட முடியுது. அவர் ஒருவேளை 6 மாதம் கழித்து வர்ற இன்னொரு 6 பேர் லிஸ்ட் வரும். அதுல கூட அவருக்கு வரலாம் அப்படிங்கிற மாரியான சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும், அவரு கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணார் திமுகவிற்காக. அதனால அவருக்கு சீட் எதுவும் ஒதுக்கப்படல. ஆனா ராஜ்யசபா அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவர் பிரச்சாரம்லாம் பண்ணாரு திமுகவிற்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும் முதல் முறையாக ராஜ்யசபா எம்பி ஆகிறார். ஸோ பாராளுமன்றத்துல அவர் பேசுறது பாதி பேருக்கு புரியாது. தமிழ்ல பேசினாரு. பட் ஆங்கிலத்துல நல்லாவே பேசக்கூடிய ஒரு நபர் தான் கமலஹாசன். ஸோ கண்டிப்பா தமிழ்லயும், ஆங்கிலத்தையும் கலக்குவாரு. ஏன் ஹிந்தி கூட பேசுவார் அவரு அப்படிங்கிறது தான் உண்மை. அதேபோல சல்மா, கவிஞர் சல்மா அவர்கள் வந்து ஆ நான் வந்து ஒரு சாதாரண மனுஷி. ஆனா எனக்கும் வந்து திமுகல வந்து ஒரு ராஜ்யசபா குடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அது முஸ்லீம் சமூகத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டாக கூட இருக்கலாம். அதேபோல வில்சன் அவர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 வருடங்களாக மிகப்பெரிய அளவுல திமுகவிற்கு சட்டத்துறையில உதவியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த டாஸ்மாக் வழக்காகட்டும், இதுக்கு முன்னாடி அந்த சனாதன வழக்காகட்டும், எல்லா வழக்குகள்லயுமே திமுகவுக்கு சாதகமாக பல விஷயங்கள் கவர்னர் வழக்குல எல்லாம் துவம்சம் பண்ணிட்டாரு. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். செம ரிப்போர்ட் அதெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் வில்சன் அவர்கள். அதனால வில்சன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி திருப்பி ரினியூ பண்ணியிருக்காங்க. மற்ற யாருக்கும் ரினியூ பண்ணல. அதேபோல சிவலிங்கம் அவர் வந்து சேலத்தை சார்ந்தவர். ஸோ அவருக்குமே ஒரு வாய்ப்பாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சேலத்துல இதுவரைக்கும் அமைச்சர்கள் இல்ல அப்படிங்கிறதுனால, அது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு நேரு தான் இன்சார்ஜா இருக்காரு. பட் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். திமுகவை பொறுத்தவரைக்கும் சட்ட ஒழுங்கு சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட் இப்ப ஞானசேகரன் அப்படிங்கிறவருக்கு வந்து கடந்த டிசம்பர் மாதம் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள்ல மகளிர் நீதிமன்றம் வந்து அவர் மீதான வழக்கை விசாரித்து தீர்ப்பே வழங்கிட்டாங்க. ஜூன் 2ஆம் தேதி அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு அந்த காப்பி வழங்குறாங்க. தீர்ப்போட நகல் வெளியிடப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்குது. அவை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு விட்டன. அதனால அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகல அரசு சார்பாக அ அந்த இதை ஞாபகப்படுத்தினாங்க நீதிமன்றத்துக்கு. அந்த நீதிமன்றம் அதை வந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ உச்சபட்சமா ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை அல்லது 3 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம் அவருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்காரு. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது. ஆனா அவர் அங்க போய் அந்த காதல் ஜோடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கு வந்து தீர்ப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து 5 மாதங்கள் சொல்லியிருக்கோம். திமுக பெருமையா சொன்னாலும், அதுல வந்து விஜய் ஒரு உள்குத்து, அதிமுக ஒரு உள்குத்து. இல்ல நாங்கெல்லாம் பிரஷர் குடுத்து நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இத விசாரிக்க வச்சோம். அதுவரைக்கும் திமுக கண்டுக்கவே இல்லங்கிறாங்க. அதாவது அந்த எஃப்ஐஆர் காப்பியே வந்து அண்ணாமலை வந்து வெளியிட்டாரு அப்போ. எஃப்ஐஆர் காப்பி ஜெனரலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அந்த சைட். அதுல இருந்து தூக்கி போட்டுட்டு யாரு இவங்க தான் பிஜேபி தான் பண்ணாங்க அந்த விஷயத்த. அப்படி பண்ணிட்டு நாங்க பண்ணல, நீங்க பண்ணலன்னு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அத வந்து யார் பண்ணாங்கங்கிறத விட்டுட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. யார் அந்த சார் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு தீர்ப்பாக விரைவாக வந்தது. ஆனா நீங்க கொடநாடு வழக்காகட்டும், நம்ம பல வழக்குகள்ல அதிமுக என்ன மாரி கிழிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ திமுக அரசு மிக அதிவேகத்துல இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எந்த விதமான விஷயத்தையும் மறைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபா எம்பிக்கள பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவுக்கு வந்து 10 எம்பிக்கள் இருந்தாங்க இதுவரைக்கும். இப்ப அது 9 எம்பிக்களாக குறைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதனா 10ஆக இருந்தா,
மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணாங்க. பட் இவரு கமலஹாசன் வந்து திமுக சார்பாக நீங்க நிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் முடியாது. நான் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து திமுகன்னு போனேன்னா, என்னோட பேர் கெட்டு போயிரும். என்னோட கட்சி தலைமையாகவே நான் இருந்து கொண்டு நான் அது மாரி பண்ண முடியாது. அதனால மக்கள் நீதி மையத்துக்கே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு எம்பியை வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு எம்பி, மீதி 3 எம்பிக்கள் திமுகவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுல வந்து நம்ம ஹிந்து ராம் அவர்களுக்கெல்லாம் எம்பி பதவி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனால் பாருங்க இன்னைக்கு தேதி 28 தான். 2ஆம் தேதி தான் மனு தாக்கல் பண்றாங்க. இப்பவே அறிவிச்சிட்டாங்க. ஆனா அதிமுகல மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அதிமுகல யாரப்பா எம்பி அப்படிங்கிற மாரி. ஒரு பக்கம் அந்த நடிகை ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க பேர் அடிபடுது. ஜெயக்குமார் ட்ரை பண்றாரு. அப்புறம் தேமுதிக ஒரு பக்கம் எங்களுக்கு குடுக்கணும். நாங்க பொறுமையாக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பாமக எங்களுக்கு குடுத்தா நாங்க கூட்டணிக்கு வரோம்ன்னு சொல்லி அவங்க ஒரு ஆசை காட்டுறாங்க. ஸோ இது எதையுமே யோசிக்க முடியாம அதிமுக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஜெயக்குமார் வந்து நமக்கு குடுக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது, இல்லன்னா அவர் கட்சி மாறிடுவாரு அப்படின்லாம் ஒரு செய்திகள் வருது. அவர் கட்சி மாற மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அப்படி ஒரு மிரட்டல் வருகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக. அண்ணாமலைக்கு ஒரு ஒரு சீட் குடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக சார்பாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பக்கங்க. அதேபோல இரட்டலை சின்னத்தை அதாவது ராஜ்யசபா எம்பில எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கையெழுத்து போட அனுமதி குடுக்கக் கூடாது. ஏன்னா, நீங்க இரட்டை சின்னத்தை வந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக தான் குடுத்தீங்க. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு. அதனால வந்து இந்த முறை குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி புகழேந்தி அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அதிமுகவுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அது கிடைக்குமா, கிடைக்காதா அதிமுகவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஒருவேளை பிஜேபிக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா? ஏன்னா பிஜேபி பயங்கரமா முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. பட் பிஜேபிக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் அதிமுக 2யும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒண்ணு வந்து அந்த அம்மா பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலையே. அந்த நடிகை அவங்க ரொம்ப நாளா பிரச்சாரம் பண்ணாங்க. ரொம்ப கிண்டலாவும், ரொம்ப நக்கலாவும் பேசக்கூடிய ஒரு நபர். அவங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜெயக்குமார் 2 பேருக்கும் குடுக்குறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செம்மலை கூட ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதேபோல கோகுலேந்திராவும் தனக்கு எப்படியாவது ராஜ்யசபா எம்பி கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கடந்த முறை முயற்சித்தாங்க. அதுக்கு ஓபிஎஸ் அனுமதி குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம் யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுகவினருக்கு அத குடுத்துட்டு தேர்தல் கூட்டணி அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு போறது தான் நல்லது அதிமுகவை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் அந்த வாக்குகளை சிதறடிக்காமல் அவங்க வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். கூட்டணி அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா பாமக கடந்த முறை பாஜகவோட கூட்டணி போனாங்க. தேமுதிக வந்து கூட்டணிக்கு வந்ததே ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பிக்காக தான். அவங்களுக்கு குடுக்கலங்கிறது வந்து துரதிருஷ்டவசமானது தான். என்ன பண்றது? பார்க்கலாம் இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். நன்றி.